ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தொடர்பான வழக்கில் நீதிமன்றம் முக்கிய உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. போரூர் சுங்கச்சாவடி அல்லது சூரப்பேடு மாதவரம் ரவுண்டானா மோட்டார் வாகன சட்டப்படி கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு ஒப்புதல் கோரி விண்ணப்பிக்க அறிவுறுத்தல். காட்டாங்குளத்தூர் பஞ்சாயத்து யூனியன் மாநில போக்குவரத்து ஆணையத்திற்கு விண்ணப்பிக்க அறிவுறுத்தல். ஆம்னி பேருந்துகள் கிளாம்பாக்கத்திலிருந்து தான் இயங்க வேண்டுமென்ற மாநில போக்குவரத்து ஆணைய உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள். வணக்கம். சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து தனியார் ஆம்னி பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து தான் இயக்கப்பட வேண்டும் என்றும், சென்னை நகருக்குள் நுழையக்கூடாது என்றும், மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் தேதி மாநில போக்குவரத்துறை ஆணையம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவை எதிர்த்து தனியார் பேருந்து நிறுவனங்கள் சார்பிலும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் சார்பிலும் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த வழக்குகளை விசாரித்த உயர்நீதிமன்றம் போரூர், சூரப்பட்டு ஆகிய இடங்களில் பயணிகளை ஏற்றி இறக்க ஆம்னி பேருந்துகளுக்கு அனுமதி அளித்ததுடன் தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்துக்குள் சென்று பயணிகளை ஏற்றி இருக்க வேண்டும் என்று இடைக்கால உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த வழக்கின் இறுதி விசாரணையை மேற்கொண்ட நீதிபதி லட்சுமி நாராயணன், தமிழ்நாடு மோட்டார் வாகன சட்ட விதிகளின்படி பேருந்து முனையம் அமைக்க மாநில போக்குவரத்து ஆணையத்தின் ஒப்புதல் கோரி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் விண்ணப்பிக்க முடியாது, சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்பு தான் விண்ணப்பிக்க முடியும் என்பதால் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு ஒப்புதல் கோரி காட்டாங்குளத்தூர் பஞ்சாயத்து யூனியன் மாநில போக்குவரத்து ஆணையத்திற்கு விண்ணப்பிக்கலாம் எனவும் உத்தரவிட்டிருக்கிறாங்க. மேலும் குறிப்பிட்ட வழித்தடத்தில் பேருந்து இயக்க உரிமம் வழங்கிய நிலையில் அதை தடுக்க முடியாது என்று தெரிவித்த நீதிபதி, தனியார் ஆம்னி பேருந்துகள் கிளாம்பாக்கத்தில் இருந்துதான் இயக்க வேண்டும் என மாநில போக்குவரத்து ஆணையம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார். கடந்த ஜனவரி மாதம் போக்குவரத்துறை அதிகாரிகள் ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் போரூர், சுங்கச்சாவடி அல்லது சூரப்பேடு ஆகிய இடங்களில் பயணிகளை ஏற்றி இருப்பதை போல மாதவரம் ரவுண்டானா அருகில் உள்ள இடத்தையும் பயன்படுத்துவது என எடுக்கப்பட்ட முடிவை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் எனவும் நீதிபதி தனது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். சரவணன். ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தொடர்பான வழக்கில் நீதிமன்றம் முக்கிய உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. போரூர், சுங்கச்சாவடி அல்லது சூரப்பேடு மாதவரம் ரவுண்டானா மோட்டார் வாகன சட்டப்படி கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு ஒப்புதல் கோரி விண்ணப்பிக்க அறிவுறுத்தல். காட்டாங்குளத்தூர் பஞ்சாயத்து யூனியன் மாநில போக்குவரத்து ஆணையத்திற்கு விண்ணப்பிக்க அறிவுறுத்தல். ஆம்னி பேருந்துகள் கிளாம்பாக்கத்திலிருந்து தான் இயங்க வேண்டுமென்ற மாநில போக்குவரத்து ஆணைய உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள். வணக்கம். சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து தனியார் ஆம்னி பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து தான் இயக்கப்பட வேண்டும் என்றும், சென்னை நகருக்குள் நுழையக்கூடாது என்றும், மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் தேதி மாநில போக்குவரத்துறை ஆணையம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவை எதிர்த்து தனியார் பேருந்து நிறுவனங்கள் சார்பிலும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் சார்பிலும் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த வழக்குகளை விசாரித்த உயர்நீதிமன்றம் போரூர், சூரப்பட்டு ஆகிய இடங்களில் பயணிகளை ஏற்றி இறக்க ஆம்னி பேருந்துகளுக்கு அனுமதி அளித்ததுடன் தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்துக்குள் சென்று பயணிகளை ஏற்றி இருக்க வேண்டும் என்று இடைக்கால உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த வழக்கின் இறுதி விசாரணையை மேற்கொண்ட நீதிபதி லட்சுமி நாராயணன், தமிழ்நாடு மோட்டார் வாகன சட்ட விதிகளின்படி பேருந்து முனையம் அமைக்க மாநில போக்குவரத்து ஆணையத்தின் ஒப்புதல் கோரி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் விண்ணப்பிக்க முடியாது, சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்பு தான் விண்ணப்பிக்க முடியும் என்பதால் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு ஒப்புதல் கோரி காட்டாங்குளத்தூர் பஞ்சாயத்து யூனியன் மாநில போக்குவரத்து ஆணையத்திற்கு விண்ணப்பிக்கலாம் எனவும் உத்தரவிட்டிருக்கிறாங்க. மேலும் குறிப்பிட்ட வழித்தடத்தில் பேருந்து இயக்க உரிமம் வழங்கிய நிலையில் அதை தடுக்க முடியாது என்று தெரிவித்த நீதிபதி, தனியார் ஆம்னி பேருந்துகள் கிளாம்பாக்கத்தில் இருந்துதான் இயக்க வேண்டும் என மாநில போக்குவரத்து ஆணையம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார். கடந்த ஜனவரி மாதம் போக்குவரத்துறை அதிகாரிகள் ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் போரூர், சுங்கச்சாவடி அல்லது சூரப்பேடு ஆகிய இடங்களில் பயணிகளை ஏற்றி இருப்பதை போல மாதவரம் ரவுண்டானா அருகில் உள்ள இடத்தையும் பயன்படுத்துவது என எடுக்கப்பட்ட முடிவை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் எனவும் நீதிபதி தனது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். சரவணன். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.